அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு கடற்கரை கொண்டு போகிறவுக்கு வலிக்கிட்டு இருக்கிறோம். வலிக்கிட்டு ரங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறோம். இப்போ கடற்கரைக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்ற காட்டுறேன். அதோட நேற்றையான் கொஞ்சம் வீடியோக்களும் இருக்குது, அதுவும் சேர்த்து இதோடு இணைச்சி விட்றேன். அதையும் பாருங்க. மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணி ஆதரவு தாங்கோ. இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒரு பால்மன், அதாவது பனைமரம் மாதிரி ஒன்று நிற்கிது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது முந்த நாள் போட்ட வீடியோ தொடர்ச்சி தான் இப்போ போய்கிட்டு பாருங்கள். இது முதல் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா தான் உங்களுக்கு இது தொடர்ச்சி விளங்கும். அதனால் இது முதல் போட்ட வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. ஆள்தான் இந்த வாரமே 2 குதிரை வண்டி நிற்கிது. இந்த குதிரை வண்டியில் சவாரி செய்யலாம். அதான் காசு கட்டணும். காசு கட்டினா சவாரி செய்யலாம். எங்கே பார்த்தாலும் ஒரே சேர்ச் தான். சேர்ச் எல்லாம் அதிகம். ரோமுக்குள்ளே சுற்றி பார்த்தா முழுக்க சேர்ச்சு தான் இருக்கு. ஆனால் சேர்ச் எல்லாம் பெரிய பெரிய சேர்ச்சுகள்லாம், ஒன்றும் சின்ன சேர்ச் என்று ஒன்றும் இல்லை. இந்த சேர்ச்சிகள் கூட ஒரு வித்தியாசமான முறையில் தான் கட்டியிருக்கீங்க. பார்த்தா வழித்தோட்டத்துக்கு பார்த்தா சேர்ச் மாதிரி தெரியாது.
இதை பாருங்க, இது என்ன தெரியுதோ, இதுதான் வந்து பத்திகானன்றது. அதாவது இங்கே தான் பாப்பரசர் இருக்கிறார். இந்த இதில் தான் இந்த பாப்பரசர் கூட்டங்கள் அது எழுதல் எல்லாம் நடக்கிறது. இப்போ അവിടെ தான் வந்து நிற்கிறோம். வாங்க அதையும் பார்ப்போம். பாருங்க, இப்போ நான் ஒரு இத்தாலியில் ரோமில் உள்ள ஒரு கடற்கரை ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 95-96 கிலோமீட்டர் ஓடியோ தான் வந்திருக்கிறேன். இப்போ தான் வந்திருக்கிறேன்னு பார்ப்போம். நான் உள்ளே போயிட்டு இறங்கிட்டு உங்களுக்கு கடற்கரையில் கிட்ட போய் காட்டுறோம். இல்லை வேறுங்க ஒரு அணை மாதிரி கட்டி இதால் அங்கால ஒரு தண்ணி போகிற மாதிரி செய்து விட்ருக்கினேன். அங்காலேயும் ஒரு சின்ன துண்டு போய் கிடக்குது. அதில் சின்ன ஒரு துண்டு நீந்துறக்கேற்ற மாதிரி செய்து விட்டுருக்கு போல கிடக்கு. அங்கால போனால் காட்டுறேன் பார்ப்போம். இங்கால பாருங்க செனத்தை. இதே மாதிரி அந்த சைட்டும் செனம் இருக்கு ஞாபகம். மணல் ரெண்டா பயங்கர மணல் அந்த மாதிரி சுடுது பாருங்க. கும்பிய சரியா ஸ்ரீலங்காவில் ரெண்ட மாதிரியே கிடக்கு. ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ நாங்கள் இதில் செனங்குறை வேண்டுட்டு அங்கே செனம் உள்ள இடத்துக்கு போகிறோம். மற்ற பக்கம் போயினேன். இப்போ நானும் ஏறி போய்கொண்டிருக்கிறேன். அங்கால போவோம். பாருங்க அவ்வளோ கஷ்டமாக கிடக்கு. பக்கம் மாறுறது அவ்வளோ உயரம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஆகாரங்க பார்க் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் கார்கள் பார்க் பண்ணியிருக்கு. நம்முடைய ஆக்கள் போய் நான் பாருங்கள். சூரிய வெளிச்சம் ஒன்றும் தெரியல. யார் எங்கே போயினே ஒன்றுமே தெரியல. இப்போ அதில் காட்டின அந்த அணை நான் முன்னு நின்ற இடம் அதில் நிற்கிறேன். அவ்வளோ வடிவாக வருதுன்னு தண்ணி.
பார்த்தீங்களோ நம்ம முதல் காட்டினது அந்த அணை மாதிரி காட்டி இஞ்சால விட்டுருக்கினேன். இஞ்சால விட்டு ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி செய்திருக்கு. இந்த குளத்தடியிலே மாக்கள் நின்று குளிக்கினேன். பார்த்தீங்களோ ஆக்களோட இடத்துல வந்து இடம் பிடிச்சிட்டுனே இன்னும் கொஞ்சம் தேவை தண்ணிக்கு இறங்க போய் நீந்துறாரு. உங்க வாரம் சூலோசனம் இருக்குன்னு வெயில் தான் தாங்க இல்லாது. எங்கட கூட வீடியோ எடுது. இதுதான் எங்கட பொக்கிஷம். தண்ணியால் இதுகள் கொண்டு வந்தது. உடுப்புகள் உடையெல்லாம் போட்டாச்சு. எல்லாம் குளிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. கடலுக்கு இறங்கியாச்சு. நீந்த தெரியாது, ஆனாலும் இதில் ஒரு கொஞ்சத்துக்கு போய் அதில் நின்றுட்டு இந்த அலியோட நின்றுட்டு வா. பெரும் அடியெல்லாம் அடிச்சு செஞ்சு நினைஞ்சு போகணும். இந்த போட்டை பாருங்க, ஒரு யானை படம் கொண்டு போட்டிருக்கு. என்னத்துக்கு இந்த படம் போட்டிருக்கேன்னு தெரியல. மேலே இருக்கிறது இதில் கார்பெட்டாக தூக்கம் கொண்டு எழுதி போட்டிருக்கேன். ஜாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ஏழு முழுக்க பெரியதான மரங்கள்லாம் நிற்கிது இங்கே. திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். 10 ஆத்தாங்களா. அதுக்கு போயிடாது. இந்த ரோட் அப்படியே ஒரு சைட் கிடக்கிறதான். இதில் வந்தால் இந்த இடத்துக்கு வந்தால் இதில் ஒரு சைட் அப்படியே கார்கள் பார்க் பண்ணுறது கொடுத்துருக்கீங்க. கார் பார்க் பண்ணுற காசு இங்கே. பாருங்க, இதில் சில இடத்துல கார் பார்க் பண்ணக்கூடாண்டு மஞ்சள் கோட்டு அடித்து அதில் விட்டால் தூக்குவோம் வந்து போட்டிருக்கு. அதே போட்டு தான் அந்த யானைப்படமும் போட்டிருக்கு. கார்கள் இருக்குது. கங்கால கோயிலும் கொண்டு பார்த்தோன்னா அவனோட பாதை இல்லை. திரும்பி வந்துட்டேன். இதில் ஒரு இடத்துல இந்த இடத்த எடுக்கிறேன். இதான் நான் அந்த முதல் சொன்ன ஆறு மாதிரி கட்டி விட்டுருக்கேன். அந்த இடம் தான் இது. இவ்வளோ 10 ஏழு வாரம். ஆற்றுக்கு அங்கால தோட்டங்கள் டாக்கு. இதை பார்த்திங்கன்னா தெரியும், இத்தாலி கொடி பறக்குது. அதிலே ஒரு நாங்கள் நிற்கிற இடத்துல இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் கிடக்கு. ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, அது சின்ன ஒரு
காலமை சாப்பாடு மாதிரி சாப்பிட்றது இடம். சின்ன சாப்பாடு எல்லாம் இங்கே இருக்கும். பெரிய நல்ல சாப்பாடுகள் இருக்காது. பானுக்குள்ளே எதுவும் வச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். காணியில் பிச்சரியாண்டு போட்டிருக்கு. அப்போ பிச்சாக்கள் எல்லாம் வேண்டாம் இங்கே நினைக்கிறேன். நூடுலும் இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ளால் இறங்கி அப்படியே நான் நின்ற இடத்துக்கு போகிறேன். இது நான் நின்ற இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் தூரம் பெருமை நிற்கிறேன். அங்கால வந்திருக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் கடற்கரை குடியெல்லாம் இருக்குது. இதில் போட்டிருக்கிற குடியல் வந்து நீங்கள் வாடகைக்கு தான் எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூட கொண்டாந்து நீங்கள் அங்கேயாவது குழி போட்டுட்டு போகணும். இந்த குடையலும் கதிரையும் சேர்த்து வாடகை எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு 20 ரூபா வேணும். 20 ரூபா கொடுத்தா ஒரு கதிரையும் ஒரு குடையும் தருவினேன். அதுக்கேற்ற கம்பிகள் எல்லாம் இருக்குது தருவினேன். கொழுகுறோக்கு குப்பை தொட்டி எல்லாம் வச்சுருக்கு. இப்போ பேப்பர் புரிம்பா பிளாஸ்டிக் புரிம்பா போடுறதுக்கு கடற்கரையில் ஒரு கஞ்சல் கூட இல்லை. நல்ல நீட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சனந்தான். ஆனால் கடற்கரை நல்ல நீட். வாரதுன்னு சொன்னால் இங்கே வரலாம். பார்ப்பேன் நான். இதில் அந்த இடத்தின் அட்ரஸ் எழுதுன்னு சொன்னால் எழுதி விடுறேன். இதுக்குள்ளே இருக்கிற மண்ணை காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 கலரில் இருக்குது. மண் வந்து ஒரு கருப்பும் ஒரு வெள்ளையுமா கலராக இருக்குது. வாங்க. சின்ன சின்ன பூச்சி மாதிரி கணக்கு ஓடிச்சிருக்குது. நிலத்தோடு இருக்குது. காலடி எடுத்து வைக்க எல்லாம் பறக்கு. இந்த மண்ணை பாருங்க. கரை ஒதுங்கின மண் இல்லை கருப்பு கலரில் இருக்குது. அப்பா கால் வச்சிருக்கலாம். நெருப்பு கால் வச்சிருக்கலாம். இதில் வைக்கலாம். அவ்வளோ சூடு சுடுக்கும். ஐயோ தண்ணிக்கு கூட போகிறேன். எவ்வளோ சிப்பி பொறுக்கி வச்சுருக்கான்னு பாருங்க. சிப்பி இதை காணையில் ஒவ்வொருமோ போடுவாங்கடா. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுவென்ற தொடர்ச்சி என்ன முறை போடுறோம். நாளைக்கு இல்லை நாளே போடுவேன். அதையும் பாருங்கள். இப்போ கடற்கரையில் குளிச்சுட்டு கடற்கரையிலேருந்து இன்னும் வேறு 2 இடத்துக்கு போகிறேன். இந்த 2 இடத்துலையும் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு இது வந்து தொடர்ச்சியாக அதையும் போடுறோம். நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.